முதல் உலகப் போர் 1914 முதல் 1918 வரையில் ஐரோப்பிய நாடுகளில் நிகழ்ந்து உலகை கலக்கியது. முதல் உலகப் போர் நடைபெற்று முடிந்து சரியாக 20 ஆண்டுகளுக்கு பின்னர் இரண்டாவது உலகப் போர் மிகப்பெரிய அளவில் 1939 ஆண்டு முதல் 1945 வரையில் நிகழ்ந்து உலகை உலுக்கிவிட்டது. 1937 ஆண்டு ஜூலையில் ஜப்பான் சீனாவை தாக்கிய போது ஆசியாவில் போர் மூண்டது. ஜப்பான் அமெரிக்காவுக்கு சொந்தமான ஹவாய் தீவின் பேர்ல் துறைமுகத்தில் 1941 டிசம்பர் 7 காலை 7:55 குண்டு போட்டது. மறுநாள் டிசம்பர் 8 அன்று அதிகாலை 4 மணிக்கு சிங்கப்பூரிலும் அதே நேரத்தில் மலாயாவின் வடபகுதியில் உள்ள கிளாந்தானிலும் குண்டுகளை போட்டது. ஜப்பானிய படை வீரர்கள் அன்றே கோத்தபாருவில் தரையிறங்கினர். 1942 பிப்ரவரி 15 சிங்கப்பூரிலும் மலாயாவிலும் சண்டை ஓய்ந்தது. 1942 பிப்ரவரி 15 பின்னர் சிங்கப்பூரும் மலாயாவும் ஜப்பானியரின் கட்டுப்பாட்டுக்கு வந்தன. சபா சரவாக்கும் ஜப்பானியரின் வசமாகியது. ஜப்பானியரின் ஆட்சியும் இந்த பிராந்தியத்தில் தொடங்கியது. சிங்கப்பூருக்கு ஷொனோன் என்ற பெயரை சூட்டினர். ஷொனோன் என்றால் தெற்கின் ஒளி என்பது அதன் பொருளாகும். மலாயாவின் வடபகுதியைச் சேர்ந்த கிளாந்தான், திரங்கானு, கெடா, பெர்லிஸ் ஆகிய 4 மாநிலங்களை ஜப்பான் 1943 தாய்லாந்திற்கு தந்துவிட்டது. இந்தியாவின் விடுதலைக்காகவும் தென்கிழக்காசிய இந்தியர்கள் நலனுக்காகவும் இந்திய சுதந்திர கழகமும் இந்திய தேசிய இராணுவமும் 1942 தொடங்கப்பட்டன. ஆனாலும் அதிகாரப்பூர்வமாக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இயக்கத்தின் தலைமை பொறுப்பேற்ற பிறகு உலகிற்கு அறிவிக்கப்பட்டது. சுபாஷ் சந்திர போஸை நேதாஜி என்றே அழைக்க வேண்டும் என மலாயா சிங்கப்பூரில் இயங்கி வந்த இந்திய சுதந்திர கழகம் முடிவெடுத்து அறிவித்தும் இருந்தது. கழகத்தின் தலைமை பொறுப்பேற்க 1943 ஆண்டு ஜூலை 2 சிங்கப்பூருக்கு வருகை புரிந்த சந்திரபோஸ் 1943 ஜூலை 5 முதல் தான் அதுவரை அணிந்து வந்த வழக்கமான உடைகளை உதறிவிட்டு இராணுவ சீரடியை அணிந்து கொண்டார். மறைந்த நாளில் கூட நேதாஜி இராணுவ உடையிலேயே இருந்தார். ஜப்பானியரால் போரின் போது கைது செய்யப்பட்ட பிரிட்டிஷ் இந்திய இராணுவ வீரர்களும் அதிகாரிகளும் மலாயா சிங்கப்பூரை சேர்ந்த சுதந்திர வேட்கை கொண்ட இளைஞர்களும் பெண்களும் 15 வயது நிரம்பிய சிறுவர்களும் ஆர்வத்தோடு இந்திய தேசிய இராணுவத்தில் சேர்ந்தனர். தொடக்கமாக 7000 பேருக்கு இராணுவ பயிற்சி அளிக்கப்பட்டது. குறுகிய காலத்திலேயே 80,000 வீரர்கள் INAயில் இருப்பதாக அறிவிக்கப்பட்டது. அதில் பெண்களும் சிறுவர்களும் அடங்குவர். ஜப்பானியர் ஆட்சி காலத்தில் மலாயா சிங்கப்பூரில் வெளிவந்த பத்திரிகைகள் இந்திய தேசிய இராணுவத்திற்கு ஆதரவாக இருந்திருக்கின்றன. இராணுவ முறைப்படி ஆயுதங்களை கையாளவும் போர் முறைகள் குறித்தும் 6 மாத காலம் பயிற்சி தரப்பட்டது. இராணுவ படையில் புதிதாக சேர்ந்தவர்களில் 95 விழுக்காடு தமிழர்கள். உலகப் போரின் போது பிரிட்டிஷாரிடமிருந்து ஜப்பானியர் கைப்பற்றிய அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு அரசாங்க தலைமை கமிஷனராக கர்னல் A.T. லோகநாதன் நேதாஜியால் நியமிக்கப்பட்டிருந்தார். நேதாஜி தலைமை தாங்கிய இந்திய தேசிய இராணுவத்தில் மாதர் பிரிவும் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த மாதர் பிரிவுக்கு ஜான்சிராணி ரெஜிமெண்ட் என்று பெயரிடப்பட்டிருந்தது. ஜான்சிராணி ரெஜிமெண்டில் சேர்ந்த மாதர்கள் 190 பேர் இந்தியாவில் காலடி வைத்திராதவர்கள். மலாயா, சிங்கப்பூர், பர்மா, தாய்லாந்து போன்ற நாடுகளில் பிறந்து வளர்ந்த அந்த இந்திய மாதர்கள் காட்டிய தேசபக்தி தென்கிழக்காசியாவில் உள்ள இதர சமூகத்தினரை வியக்க வைத்தது. மலாயா, சிங்கப்பூர், பர்மா, தாய்லாந்து ஆகிய நாடுகளைச் சேர்ந்த சுமார் 1200 பெண்கள் அப்படைப்பிரிவில் இருந்தனர். ஜான்சிராணி படைக்கு பொறுப்பாளராக தளபதியாக மருத்துவர் டாக்டர் S. லட்சுமி நேதாஜியினால் நியமிக்கப்பட்டிருந்தார். INA வீரர்களுக்கு அளிக்கப்பட்ட அனைத்து போர் பயிற்சிகளும் ஜான்சிராணி ரெஜிமெண்ட்டுக்கும் அளிக்கப்பட்டது. இளம் பெண்களும் நடுத்தர வயது மாதர்களும் இராணுவ பயிற்சியில் உற்சாகத்தோடு ஈடுபட்டனர். ஜான்சிராணி படைக்கு தன்னை முழுமையாக பிணைத்துக் கொண்டவர் டாக்டர் லட்சுமி. 2வது உலகப் போர் முடிவுக்கு பின்னர் பல மாற்றங்கள் நிகழ்ந்தன. நேதாஜியின் நெருங்கிய சகாக்களான சைகால், லட்சுமி தம்பதியர் 45 ஆண்டுகளுக்கு பின்னர்
1990 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் மலேசியாவுக்கு வருகை தந்திருந்தனர். பின்னர் மாய்க்கு அமைக்கப்பட்டு மாதர் பகுதி உருவாக டாக்டர் லட்சுமி தலைமையில் இங்கு இயங்கிய ஜான்சிராணி படை ஒரு முன்னோடியாக விளங்கியது. 1995 ஆண்டில் மீண்டும் டாக்டர் லட்சுமி தனது 80வது வயதில் மலேசிய தலைநகருக்கு குறுகிய கால வருகையை மேற்கொண்டிருந்தார். 2002 ஆண்டில் இந்திய அதிபருக்கான தேர்தலில் எதிரணி வேட்பாளராக டாக்டர் லட்சுமி 87வது வயதில் நிறுத்தப்பட்டிருந்தார். டாக்டர் அப்துல் கலாமோடு போட்டியிட்டு தோல்வியை தழுவியிருந்தாலும் டாக்டர் லட்சுமி வரலாறு படைத்திருக்கிறார். பர்மாவில் மால்மின் அருகில் இந்த ஜான்சி ராணி மாதர் படை லெப்டினன்ட் கர்னல் டாக்டர் லட்சுமி தலைமையில் எதிரிகளை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் செய்தது. உலகை உலுக்கிய இரண்டாவது உலகப் போர் 1945 ஆகஸ்ட் மாதத்தில் முடிவுக்கு வந்தது. ஜப்பானில் உள்ள ஹிரோஷிமா நகரில் 1945 ஆகஸ்ட் 6ஆம் தேதியிலும் நாகசாக்கி நகரில் ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலும் அடுத்தடுத்து அமெரிக்கா சக்தி வாய்ந்த அணுகுண்டுகளை போட்டவுடன் ஜப்பான் நிலைகுலைந்தது. உடனடியாக சண்டையை நிறுத்திக் கொண்டு சரணடைவதாக ஜப்பானிய சக்கரவர்த்தி ஆகஸ்ட் 15 வானொலியில் அறிவித்தார். சிங்கப்பூரில் ஜப்பானியர் 1945 ஆகஸ்ட் 15 சரணடைந்ததும் சிங்கப்பூரில் தொடர்ந்து இருப்பது பாதுகாப்புக்கு உகந்ததல்ல என உணர்ந்த நேதாஜி தன் நண்பர்களுடன் விமானத்தில் சிங்கிலிருந்து ஆகஸ்ட் 17ஆம் தேதி காலை 6 மணிக்கு டோக்கியோ செல்லும் வழியில் இடையிடையே இறங்கி ஓய்வெடுத்து பயணத்தை தொடர்ந்த போது ஃபர்மோஸ் தீவிலுள்ள தைஹோகு என்ற ஊரில் ஆகஸ்ட் 18 நிகழ்ந்த விமான விபத்தில் உயிரிழந்தார். நேதாஜியுடன் பயணம் செய்த நேதாஜியின் மெய்காப்பாளர் கர்னல் ஹபிபுர் ரஹ்மான் மூலமாகத்தான் நேதாஜியின் மறைவு உலகுக்கு தெரிய வந்தது. இரண்டாவது உலகப் போரின் போது ஜப்பானியர்கள் மேற்கொண்ட துயரம் தோய்ந்த ரயில் பாதை போடும் முயற்சி பெரும் அதிர்ச்சியிலும் சோகத்திலும் முடிந்திருக்கிறது. சயாம் எனும் தாய்லாந்தில் உள்ள காஞ்சனாபுரியிலிருந்து தென் பர்மாவில் உள்ள மால்மின் வரையில் ரயில் பாதை போட ஜப்பானியர் முடிவெடுத்தனர். அப்போது பர்மாவில் இருந்த ஜப்பானியர் படையினருக்கு தேவைப்படும் பொருட்களை அனுப்ப இந்த ரயில் பாதை பயன்படும் என கருதினர். கடல் மார்க்கமாக அனுப்ப சிரமம் ஏற்பட்டிருந்ததாலேயே இந்த நடவடிக்கையை ஜப்பானிய ராணுவ அதிகாரிகள் மேற்கொண்டனர். 1943ஆம் ஆண்டு ஜனவரியில் இந்த ரயில் பாதை போடும் முயற்சியில் ஈடுபட்டனர். 428 கிலோமீட்டர் தூரம் கொண்ட ரயில் பாதையை போட்டு முடிக்கும் பணியில் 2,04,711 பேர் ஈடுபடுத்தப்பட்டனர். போர்க்கைதிகளையும் கட்டாயத்தின் பேரில் கொண்டுவரப்பட்ட இளைஞர்களையும் நடுத்தர வயதினரையும் இந்த வேலைக்கும் பயன்படுத்தினர். ரயில் பாதை அமைப்பதில் திறமை பெற்றிருந்த சிவில் இன்ஜினியர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் என பலர் தெரிவிக்கப்பட்டிருந்தனர். மலாக்கா, தம்பின், கோத்தாபரு, கோலலிபிஸ் பகுதிகளில் போடப்பட்டிருந்த ரயில் தண்டவாளங்கள் எடுக்கப்பட்டு புதிய பர்மா ரயில் பாதைக்கு பயன்படுத்தப்பட்டது. மலாயா, சிங்கப்பூர், சுமத்ரா, இந்தோனேசியா, பர்மா, ஜப்பான், மஞ்சூரியா ஆகிய இடங்களில் இருந்து தொழிலாளர்கள் கொண்டு வரப்பட்டிருந்தனர். அடர்ந்த காடுகளுக்கு இடையில் ரயில் பாதை போடப்பட்டது. காட்டை அழிக்கும் பணியில் பலர் உயிரை விட்டனர். ஆங்காங்கே கூடாரம் அமைத்துக் கொண்டு போதிய உணவின்றி கொடிய மிருகங்களுக்கு பயந்து கொண்டு கையில் உயிரை பிடித்துக் கொண்டு ஜப்பானியரின் கொடூரமான தண்டனைகளை பெற்றுக்கொண்டு வழியில் பிணங்களை பார்த்து கொண்டு அந்த ரயில் பாதை வேலையில் ஈடுபட்டனர். குவாய் ஆற்றின் மீது பாலத்தை அமைத்து அதன் மீது ரயில் பாதை போடப்பட்டது. அந்த ஆற்று நீரில் மனித ரத்தமும் வியர்வையும் கலந்து ஓடின. இந்திய தேசிய ராணுவம் இம்பாலில் போர் தொடுத்த சமயத்தில் அந்த 428 கிலோமீட்டர் தூர ரயில் பாதை திட்டமிட்டபடி போடப்பட்டு விட்டது. ஜப்பானியர் ரயில் பாதையை பயன்படுத்தினர். ரயில் வண்டிகள் ஓடின. பிரிட்டிஷார் அந்த ரயில் இணைப்பை குறிவைத்தனர். குண்டுகள் வீசப்பட்டன. சேதமுற்ற பகுதிகளை ஜப்பானியரின் கட்டளை கிணங்க தொழிலாளர்கள் சீர்படுத்தினர். தொடர்ந்து பிரிட்டிஷார் வீசிய குண்டுகள் அந்த குவை ஆற்று பாலத்தை தகர்த்தெறிந்தன. அந்த ரயில் பாதை போடும் பணியில் ஈடுபட்டவர்களில் ஆசிய தொழிலாளர்கள் 1,77,900 பேரில் 85,425 பேர் மரணமடைந்தனர். பணியில் ஈடுபடுத்தப்பட்ட 61,811 போர்க்கைதிகளில் 12,614 பேர் உயிரிழந்தனர். ஜப்பானிய கொரிய பணியாளர்கள் 15,000 பேரில் 1000 பேர் மரணமடைந்தனர்.
ரயில் பாதை போடும் பணியில் 2,54,711 பேர் ஈடுபட்டனர். அவர்களில் 99,044 பேர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது. இப்பணியில் ஈடுபட்ட 75,000 மலேசியர்களில் 42,000 பேர் உயிரிழந்தனர் என பின்னர் அறிவிக்கப்பட்டது. பல உயிர்களை பறித்த அந்த மரண ரயில்வே திட்டம் தேவையில்லாத ஒரு முயற்சி என்றே பலரும் பின்னர் கருத்து தெரிவித்தனர்.